அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் நலிந்த தொழிலாளர்களுக்கு 1,00,000 நிதியுதவி வழங்குவதற்கான விண்ணப்பத்தினை அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் அவர்களிடம் வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ரயில்வே சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு உணவகத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் நலிந்த தொழிலாளர்களுக்கு மாவட்டம் வாரியாக 2 நபர்களுக்கு தலா 1,00,000 நிதியுதவி வழங்குவதற்கான விண்ணப்ப படிவம் இன்று மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் அவர்களிடம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் அதிமுக கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா. கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு, அனைத்துலக எம்.ஜி.ஆர். மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில இணை செயலாளர் சூரியமூர்த்தி, ஆவின் நிர்வாக மாநில செயலாளர் செல்வம், போக்குவரத்து பிரிவு மாநில துணைத் தலைவர் கே. மனோகரன், மாநில கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் இ.பி.கோ. கணேசன், மண்டல பொருளாளர் ஆர். வேணுகோபால், மத்திய சங்க இணை செயலாளர் ஆலப்பாக்கம் சீனிவாசன், பொதுக்குழு உறுப்பினர் ஓ. வி. ரமேஷ், மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார், மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மற்றும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் தேவேந்திரன், செந்தில், முன்னாள் கவுன்சிலர் கோபால், வட்ட செயலாளர் மணி, அம்மாபாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பேரவை சார்பில் 50க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டனர். இங்க பாருண்ணா அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அம்மாவின் ஆட்சி சிறப்போடு ஆண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய விடிவெள்ளியாக திகழ்ந்த புரட்சி தமிழர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடி அவருடைய ஆலோசனைக்கு தமிழ்நாடு முழுவதும் தொழிலாளர்கள் மத்தியில் அவருடைய நல்வாழ்வில் கழக ஆட்சிக்கும் கழகத்திற்கும் ஆர்வம் உண்டு என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு நலிந்த தொழிலாளர்களுடைய நலனை பேணுகின்ற ஒரு வாய்ப்பாக ஒரு தொழிலாளிக்கு 1,00,000 ரூபாய் வீதம் நிதி வழங்குகின்ற அந்த பணியினை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தொழிற்சங்க பேரவையின் சார்பில் ஆய்வுக்காக வந்திருக்கிறோம். சதியில் என்ன பார்த்துங்க.